கேரளாவில் குப்பை தொட்டியில் வீசி எறியப்பட்ட லாட்டரி சீட்டுக்கு 1,00,000 ரூபாய் பரிசு விழுந்த சம்பவம் நடந்துள்ளது. அது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கேரள மாநிலம் காசர்கோடு மாவட்டத்தில் உள்ள கண்ணங்காடு பகுதியைச் சேர்ந்தவர் மருந்தாளர் ரகுகண்ணன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் லாட்டரி சீட்டுகளை வாங்குவதை வழக்கமாக கொண்டிருந்துள்ளார். இவர் கிருஷ்ணன் என்பவரிடம் 2 லாட்டரி சீட்டுகளை வாங்கியுள்ளார். முடிவு அறிவிக்கப்படும் போது தான் லாட்டரி சீட்டு வாங்கிய கடையில் இல்லாமல் சாம் என்ற மற்றொரு லாட்டரி கடையில் ரிசல்ட் பார்த்துள்ளார். அவர் வாங்கிய லாட்டரி சீட்டுக்கு 3ஆம் பரிசாக 1,00,000 ரூபாய் விழுந்திருந்ததை ரகுகண்ணன் சரியாக பார்க்கவில்லை என்று தெரிகிறது. தான் வாங்கிய லாட்டரி சீட்டுக்கு பரிசு எதுவும் விழவில்லை என்று எண்ணிக்கொண்டு லாட்டரி சீட்டுகளை குப்பையில் வீசி சென்று விட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அவருக்கு லாட்டரி சீட்டு விற்ற கிருஷ்ணன் மறுநாள் ரகுவின் மருந்தகத்திற்கு சென்று, உனக்கு நான் விற்ற லாட்டரி சீட்டுக்கு 1,00,000 ரூபாய் பரிசு விழுந்துள்ளது என்று கூறியுள்ளார். திகைத்து போன ரகு உடனடியாக தான் ரிசல்ட் பார்த்த லாட்டரி சீட்டு கடைக்கு சென்று குப்பையில் வீசி எறிந்த லாட்டரி டிக்கெட்டை கேட்டுள்ளார். கடை உரிமையாளர் வினோத் நல்ல வேளையாக குப்பைகளில் கிடந்த சீட்டுகளை 2 சாக்குகளில் சேகரித்து கட்டி வைத்துள்ளோம் என கூறி 2 பெரிய மூட்டைகளை கொடுத்துள்ளார். பல மணி நேரம் தேடியும் அவர்கள் தேடிய லாட்டரி சீட்டு கிடைக்காததால் நம்பிக்கை இழந்த ரகு அங்கிருந்து புறப்பட்டு சென்றதாக சொல்லப்படுகிறது. ஆனால் கடைக்காரரோ அவர் சென்ற பிறகு தன் கடையில் வேலை பார்க்கும் ஊழியர்களிடம் அந்த சீட்டை மூட்டைகளில் தேடி கண்டுபிடிக்கும்படி கேட்டுள்ளார். அதன்படி கடை ஊழியர்கள் அனைவரும் தங்கள் வேலையை விட்டுவிட்டு லாட்டரி சீட்டுகளை சல்லடை போடாத குறையாக தேடி பின்னர் குறிப்பிட்ட அந்த லாட்டரி சீட்டையும் கண்டுபிடித்துள்ளனர். ஆனால் அடுத்த பிரச்சினை, லாட்டரி சீட்டை தேடி வந்தவரின் பெயரோ போன் நம்பரோ அவர்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லப்படுகிறது. இப்படி நீண்ட போராட்டத்திற்கு பிறகு ரகுவை கண்டுபிடித்து ரூபாய் 1,00,000 மதிப்புள்ள லாட்டரி சீட்டை வினோத் அவரிடம் ஒப்படைத்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து ரகு கூறுகையில், தாங்கள் தேடி கண்டுபிடித்த அந்த லாட்டரி சீட்டை அவர்களை வைத்துக் கொண்டிருந்தாலும் எனக்கு தெரியாது, தெரிய போவதும் இல்லை. ஆனால் என்னை தேடி வந்து ஒப்படைத்தது தாங்கள் நேர்மையானவர்கள் என்பதை நிரூபித்துள்ளனர். அவர்களது நேர்மைக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார்.